நாங்க உட்கார ரெடி. ஆனா சேரன் கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு சொன்னாரு, வார்த்தைகள் முக்கியம். கரெக்டா? அது எதுக்காகனா எங்க நல்லதுக்காக மட்டும் இல்ல, உங்க நல்லதுக்காக. எனக்கு தெரியும். நான் பேசுறேன். வார்த்தை வரமா பேசு. புரியுது. அதான் சொல்றேன். ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. 3 விஷயத்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறத இங்கே இருக்கிறவங்க கேட்கணும்னு எந்த ஒரு கண்டிஷன் இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த மரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். அதுக்கு டெக்காரம் கலந்துக்காமல் பார்த்துக்கணும். சரி, ஓகே, ரைட். இப்போ அடுத்து ரயான் டிடிஎஃப் டிக்கெட் ஃபினாலே போகிறீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். நல்ல விஷயம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டாக போகிறதுனால அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரெண்டு பேர் இப்போதைக்கு, ஏன்னா நான் 14 டேஸில் இருக்கும்போது இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் வேறு. சில பேர் பிடிக்காம போகலாம், இல்லை 2 பேர் க்ளோஸாக இருந்திருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, அதெல்லாம் டசன்ட் மேட்ரு. பட் இவ்வளோ நாள் சர்வே ஆனதில் எனக்கு 2 ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட் நான் சொல்ல போகிறேன். பிடிக்காத 2 கண்டஸ்டன்ட் நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரனே தீபக்கே நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் வர முடியுமா? அதெல்லாம் சொல்ல போகிறேன். ஓகே, முத்துக்குமரன் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஸ்ட்ராட்டஜியோட, இல்லை அவருடைய திறமையோட, மென்டலியும் சரி ஃபிசிக்கலையும் சரி ரொம்ப நல்லா சிறப்பாக ஆடுவார். எனக்கு தெரியும். இப்போ வரை அதை வந்து ரொம்ப கடைப்பிடிச்சிட்டு ரொம்ப சிறப்பாடுறாரு. வாழ்த்துக்கள் முத்துக்குமரன். ஆமாம், தீபக் நான் இருந்த அந்த 14 டேஸில் வந்துட்டு சில இடத்துல வந்து ஆஃப் ஆகி போயிட்டு இருப்பாப்புல, சில இடத்துல டஃப் கொடுத்தாப்புல. பட் இப்போ நான் சொல்கிறேன், தீபக் யூ ஆர் ரியலி குட், பிளேயிங் குட், சூப்பர். 2 பேருமே வந்து ரொம்ப அருமையாக. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை நாளில் வந்து இவங்க 2 பேரும் எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் கண்டஸ்டன்ட். ஓகே, ஓகே தென் அப்புறம் ஜான்ராஸை பற்றி நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன். சௌந்தர்யா எனக்கு ஆரம்பத்துலேயே நான் உங்கள்கிட்ட ரொம்ப பேசலை. இல்லை, கரெக்டாக 14 டேஸில் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இந்த 14 டேஸில் நான் பெருசாக கண்டுக்கல. பட் நான் எபிசோடில் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அந்த 45 நிமிஷத்தை என்னன்னு சொல்ல பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 45 மினிட்ஸ் கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. 45 மினிட்ஸில் கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்னால, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிறேன். 45 செகண்டாக இருந்தால் பரவாயில்ல, 45 மினிட்ஸுன்றதை வந்து நீ கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்னது நல்லா இருந்தது. அதை நீ யோசிக்காமல் சொன்னேன். பட் அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இட்ஸ் ரியலி குட். ஜாக்லின், நீ வந்து ஆரம்பத்துலேருந்தே அடித்து பிடிச்சி மோதி வந்த. பட் இவ்வளோ நாள் நீ வந்ததுக்கு இட்ஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன். பவித்ரா அந்த ஏஞ்சல் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயத்த வந்து ஒரு ஏஞ்சலாக இருக்கணும், நீ அதை வந்து டக்குன்னு பஸ்ட் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறையா விஷயம் வந்து கண்ட்ரோலாக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ அந்த முட்டையை முழுங்குனது, அப்புறம் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள். அப்புறம் முத்துக்குமரன் அருண், ஒரு விஷயம் நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ரூமில் வந்துட்டு நீ வந்து நான் ஹீரோ நானும் ஹீரோ தாங்க அப்படின்னு சொன்னேன். அதே தான் வந்து தீபக்கும் நீ பின்னாடி நீ பேசுனது கரெக்டாக. அந்த பின்னாடி வந்துட்டு தீபக் வந்து அப்போ ஒரு இதெல்லாம் நானும் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து ஏதோ ஒரு தலைக்கான மாதிரி இருந்தது. அது மட்டும்தான் உங்ககிட்ட வந்து சின்ன விஷயம் வந்து அந்த டெம்பர் ஆகும்போது நீ அந்த விஷயம் சொல்கிறது தான் ஒரு இது இருக்குது. ஏன்னா கோடிக்கணக்காக சம்பாதிக்கிற பெரிய பெரிய ஹீரோஸே பார்த்தீங்கன்னா டவுன் எடுத்திருக்காங்க, ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்காங்க, ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க. பட் அந்தந்த இடத்துல வந்துட்டு நீ எத்தனை வருஷம், நீ 20 வருஷம் 30 வருஷம் நீ ஹீரோ நடிச்சே தெரியல, நடிக்க போகிறமாங்கிறது தெரியல. அதனால் அந்த இடத்த மட்டும் நீ கரெக்ட் பண்ணினா நல்லாயிருக்கும். அப்புறம் விஷால், ஒரே ஒரு நிமிஷம். அன்றைக்கே நான் உங்ககிட்ட அதுக்கு க்ளோஷர் கொடுத்தேன். இல்லை அதுதான் அதே இது திருப்பி இங்கே ரிப்பீட் ஆச்சுல, அதுதான். ஆனால் அதை அவங்கக்கிட்ட அடுத்த நாளே வந்து சாரி சொல்கிறேன். பட் இருந்திருந்தாலும் அங்கேயே நீ அந்த இது சொன்னியா, அதை மட்டும் வேண்டாம். அது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பேர்டனாக தெரியுது. அதுக்காக சொல்கிறதுக்காக என்னுடைய பாயிண்ட் தான் சொல்கிறேன். மற்றபடி வெளியே இருக்கிறவங்களும் அதை பற்றி நான் சொல்லலை.
விஷால், நிறைய விஷயம் நீ என்னை பற்றி பின்னாடி பேசினேன், பின்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த பிக் பாஸ் முடியறதுக்குள்ள யாரை பற்றி வேணாலும் இருக்கட்டும், பட் என்னை பற்றி நீ எதாவது பேசுகிறாருன்னா என் முன்னாடி நீ தைரியமாக பேசு. இது உனக்கு ஓப்பன் சேலஞ்ச் பிக் பாஸ் முடிகிற வரைக்கும். ஓகே. அப்புறம் ஏதோ பார்த்தேன், லவ் ஏதோ போயிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ போச்சு. ஆனால் எனக்கு தெரியல என்னன்ட்டு. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் எல்லா எபிசோடும் நான் த்ரூ அவுட்டாக பார்த்துருந்தேன்னா எதாவது கேப்சர் பண்ணலாம். சில விஷயங்கள் பார்த்தேன், பார்க்கக்கூடாமே இல்லை, பார்க்காமே இல்லை, பார்த்துக்கிட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஏதோ லவ் மாதிரி போச்சு அப்படியா? தான் நான் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். இல்லை பர்சனலாக அது இல்ல ப்ரோ, என்கிட்ட தானே கேட்டீங்க. அப்படி ஏதாவது லவ் இருக்கு, அது ஓகே ஆகுது. இல்லை அதான் கேட்குறேன். இல்ல இருக்குன்னா நான் அது நானே வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரி, Okay. அந்த டவுட் இல்லை ஆனால் யாருன்னு தெரியல எனக்கு. அதான் அதை நான் சொல்றேன். அதான் ரெண்டு பேர் இருந்தாங்க. அது எத்தனை பேர் இருந்தாலும் அது நான் லவ் எத்தனை பேரா பண்ண அவங்களுக்கு தெரியும்ல ப்ரோ, 2 பேரா 3 பேரான்றது. இல்லை இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப இருக்கு. அதனால தான் கேட்குறேன். நீங்க தானே என்கிட்ட கேட்க. இல்லை விஷால், எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. பட் எனக்கும் இந்த விஷயம் இருக்கு. அதனால தான் நான் கேட்குறேன். அது என்ன லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை என்ன என்ன நீங்க அப்ப யாரை கேட்குறீங்கன்னு ஓப்பனாக. அதான் 2 பேர் இருக்காங்கல்ல. எந்த 2 பேர்? 2 பேர் யார்கிட்ட பேசுனீங்க? 2 பேர் வெளியே அனுப்பிச்சிங்க. தர்ஷா கூட இப்போ சொன்னால 2 பேர் அழகா பேசி அனுப்பிச்சு விட்டீங்க. யாரு அவங்களும் யாரு அந்த 2 பேர் சொல்லி 2 பேர் யார்? தர்ஷிகா அனுப்பிச்சிட்டா. அவங்க சொன்னாங்க ஆமா. விஷாலால வெளில அவங்க இல்லப்பா, நாங்கள் தானேப்பா பார்க்குறோம் தான். எனக்கு அவங்க 2 பேர் தாண்டி வர அவங்க சொல்லிட்டு நான் இல்ல ஐயோ இது பாரு, நான் அவங்கள பத்தி நான் கேட்கல, நான் உன்னை பத்தி கேட்கல. உங்க 2 பேருக்கு என்ன இருக்கு, லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் கேட்கிறேன். எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஓகே. ஏன்னா இது வந்து நிறைய மக்களுக்கும் சரி எனக்கும் சரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கேட்குறேன், அந்த சேலஞ்சு மட்டும் நீ ஃபாலோ பண்ண. ஆமாம். இன்னொன்று, எனக்கு இந்த இடத்துல ஒரு 5 பட்ட பேர் எனக்கு இந்த இடத்துல கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் அருணுக்கு வந்து செம்பு தூக்கி இல்லை டபக்கு டப்பா அப்படின்னு கொடுக்கலான் இருக்கேன். அது